எல்லாருக்கும் வணக்கம். நான் திரும்ப பெல்ஜியத்திலிருந்து சுரேஷ். வீடியோ போட்டு நாளாச்சு, வேலைப்பழு நேரம் இல்லாமல் இன்றைக்கு இந்த இடத்துல ஒரு வீடியோ ஒன்று எடுத்து வந்திருக்கிறேன். சௌரி நேரம் இந்த இடத்துல எடுத்து போட சொல்லி அதனால் எடுத்து வந்திருக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஏதாவது பண்ணுங்க. இந்த இப்போ வாங்க என்னடா இன்னும் ஒரு விஷயம், ஸ்ரீலங்காவில் ஒரே மழை வெள்ளம், எல்லா இடம் ஒரே மழையா, வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு முழு இடம் ஒரே மழை இயற்கை அனர்த்தத்தால் மக்கள் பாதிக்கப்பட்டு வெள்ளத்தினால அப்படி பாதிக்கப்பட்டு சிலர் வீடு எல்லாம் முகாமில் இருக்கிறார்கள். என்னன்னு சொன்னால் சிலருக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கணும், சிலருக்கு தெரியாத இருக்கிறாங்க சொல்கிறோம், தெரிஞ்சவர்களுக்காக சொல்கிறோம். அவள் முடிஞ்ச அளவுக்கு அந்த மக்களுக்கு ஹெல்ப் பண்ணால் நல்லா இருக்கும். அதாவது அவளுக்கு இப்போ முக்கியமாக அடிப்படை தேவை சாப்பாட்டு காரியங்கள். இந்த சாப்பாட்டுக்கு அதாவது உங்களுக்கு தெரிஞ்சாக்கள், நண்பர்கள், பக்கத்தில் உள்ள ஆக்கள், அந்த ஊர் ஆக்கள், தெரியாதாக்கள் இருந்தாலும் பரவாயில்லை, உங்களுக்கு முடிஞ்ச உதவி அந்த மக்களுக்கு நீங்கள் செய்தீங்கன்றாவது பெரிய உதவியாக இருக்கும். இந்த நேரத்தில் என்ன சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிநாட்டில் வெளிநாட்டில் உள்ள மக்கள் உதவிகள் அவர்கள் எப்படியும் ஓரளவுக்கு வாழ்ந்துருவார்கள். ஆனால் இப்போ அண்டன்றாடு கூலி வேலைக்கு போய் வாழ்க்கை ஓட்டுற ஜனங்கள் இருக்கிறார்கள் தானே, அது இல்லாமலும் இருக்கிறார்கள் நிறைய பேர். அவர்களுக்கு இந்த நேரத்தில் ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் அவர்களுக்கு முக்கியம் தேவைப்படுகிறது சாப்பாடு. அதாவது சாப்பாடு, உடைகள், அடிப்படை வசதி, அடிப்படை தேவைகள் கண்டிப்பாக தேவைப்படும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அந்த மக்களுக்கு உதவி செஞ்சால் நல்லா இருக்கும். நீங்கள் எது திரும்பி பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் பார்க்குறீங்க, கேட்டுட்டு நீங்கள் விட்டுட்டு போகாதபடிக்கு ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு கொஞ்சம் உதவியாவது அவங்களுக்கு செய்தால் அந்த நேரத்தில் அது பெரிய ஒரு உதவியாக இருக்கும். கண்டிப்பாக பார்க்குற நீங்கள் இந்த ஜனங்களுக்கு, இந்த மக்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்கன்னு நம்புகிறேன். இப்போ யோசிப்பீங்க, என்ன திடீரெண்டு அருள் செய்கிறாருன்னு சொல்லி. அருளுரை செய்கிறாரு, சில உள்ள ஆக்கள் பார்க்குற இல்லையோன்னு சொல்லி. எனக்கு அதை பெரிய பிரச்சனை இல்லை, பார்த்தா என்ன பார்க்காட்டின்னு எனக்கு அது நனது சும்மா ஒரு பொழுதுபோக்காக செய்கிறேன், கொபிக்காக செய்கிறேன். நான் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கிறேன், சும்மா நேரம் கிடைக்கிற நேரம் செய்கிறேன். ஆனால் நிறைய பேர் பார்க்குறீங்க, பார்க்காதுன்னு பிரச்சனை இல்லை. நான் இதனால் அநேக காரியங்களை கற்றுக்கொள்கிறேன், தெரியாத விஷயங்களை கற்றுக்கொள்கிறேன். அதனால் அநேகர் பார்க்குறார்கள். ஸோ இந்த காரியத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கொள்ளுங்க. இந்த மக்களுக்கு, எங்களுடைய ஜனங்களுக்கு அவளை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உதவி பண்ணுங்க, அதுதான் கேட்குறேன். ஓகே, இப்போ வாங்களோ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த இடத்த ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால், போன இந்த நினைக்கிறேன் இந்த இடத்துக்கு நான் ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். முந்தி அடிக்கடி வாரினாங்க, கனகாலமாக இப்போ இல்லை. இந்த இடத்துல இந்த இங்கிருந்து அந்த தொங்கல் மட்டும் பெரிய கார் பார்க்கிங். இந்த இடத்துல நிறைய கார்கள், என்ன இந்த பிஸியான இடம் தானே இந்த இடம், அதனால பெரிய கார் பார்க்கிங் இந்த இடம். அப்போ ஒரு வருஷத்துக்கு ஒருக்க இந்த இடத்துல அந்த ஹேர்மஸ் அண்டு அதாவது காணிவேல் நடக்கும். இந்த இடத்துல காணிவேல் மாதிரி நடக்கும் இங்க. அதுக்கு பிறகு இந்த இடத்துல கார் பார்க்கிங் தான். இந்த இடத்துல முந்தி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு எல்லாம் ரோட்டுகள் எல்லாம் அப்படி இப்படி ஒரு 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 இது இல்லாத இடம் இந்த இடம். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி செய்து வச்சுக்கிறாங்க இந்த இடத்த. பார்த்தீங்கன்னா இப்போ செய்துன்னு இருக்கிறாங்களோ யாருங்க அதாவது இது இங்கே இருந்து அங்க குரும்பிளட், அதாவது அந்த இது மட்டும் போகுது இந்த இடம். இது டூரிஸ்ட் பிளேஸ். இந்த இடமெல்லாம் டூரிஸ்ட் பிளேஸ் இடங்கள். பக்கத்துல பெரிய கோட்ஸ் இருக்குது.
பக்கத்தில் மியூசியம் இருக்குது. அநேகமாக இந்த இடம் ஒரே பிஸியான இடம். இப்போ அதனால இந்த இடத்துங்களை இப்போ நல்ல கிளீனாக நல்லா நீட்டாக செய்து விட்டுருக்காங்க பாருங்க. என்ன பிரச்சனைன்னா இப்போ வெளிச்சம் குறைஞ்சி போயிருக்கு, இருட்டு மாதிரி இருக்குது. அதனால வீடியோ எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல. பாருங்க, குளிரும் கை விராய்க்குது, குளிர் காத்து அடிக்குது. பாருங்க இந்த இடத்த. நான் இந்த இடத்த வந்து இந்த இடத்த நம்ப முடியல. இந்த சோரம் சொல்லி சொன்ன 2,000 போய் பார்க்க சொல்லி. ஆனா வெளிச்சம் காணாமலான் இருக்குது. எப்படி வருதுன்னு தெரியல எனக்குண்டா. இருட்டு படையில. ஆனா விண்டர் டைம் தானே. பாத்தீங்கன்னா இந்த இடங்க சூப்பரா செய்து வச்சுக்கிறாங்க எல்லாம். இவ்வளவும் சின்ன பிள்ளைன்ற விளையாட்டிடங்கள். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னா அதாவது சமருக்கு நீங்க பார்க்க மாட்டீங்க இந்த இடத்து. சமருக்கு இந்த ராசா இதுல எக்கச்சக்கமான சன, அதாவது விடிய விடிய சன நிற்கும். இதுல என்னன்னு சொன்னா அதுல வந்து இந்த எல்லாம் இதை சுத்தி தான் இருக்குது. பக்கத்துல ரெஸ்டாரண்ட்ஸ்கள் ஃபுல்லா இங்கதான் இருக்குது. அடுத்தது வந்து ஆனா இப்பவும் வேலை செஞ்சோன்னு இருக்காங்க பாருங்க. இந்த இடமாண்டு கண்டுபிடிக்கலாம் கிடக்கு. அவ்வளோத்துக்கு எல்லாம் மாறிட்டு கையின் பறைக்க. நான் இந்த வீடியோவோட அங்கே கொஞ்சம் வீடியோ எடுத்து நான் இந்த ஹாபர்கிட்ட கப்பலோடு சேர்த்து அதையும் ஆட் பண்ணி விடுறோம், சேர்ந்து பாருங்க.
பெருசாண்டு இல்லை, நான் சும்மா ஓரளவுக்கு பார்க்கலாம். கல்லுகள் போனது அடிக்கிறீங்க வச்சு கீழே பார்த்தீங்கன்னா பெரிய பார்க்கிங் இருக்கு. பாருங்க இந்த இடத்த எப்படி முந்தி சும்மா ஒரு கல்லும் மண்ணும் அந்த இதாக கிடந்த இடம் அப்படி செய்கிறாங்க பாருங்க. கொஞ்சம் அழகாக செய்திருக்கிறாங்க. இது சமரு கண்ட இந்த தண்ணியோடு மேலே நிறைய பிள்ளைகள் என்று விளையாடும் இது. அதில் நிறைய ஆட்கள் வந்துருப்பாங்க. என்ன நினைக்கிறேன் இன்னும், ஆனால் மெனக்கட்டு இவ்வளோ இது மெனக்கட்டு சேர்க்கிறாங்க. வீடியோ எடுக்க முடியாது, கையெல்லாம் குத்துது, குளிருது. தட்டை கண்டு எடுத்துட்டு அங்கால பார்த்தீங்கன்னா ஹாபர் இந்த சிக்னல் அந்த பாருங்க சிவப்பு தெரியுது தெரியுது உங்களுக்கும். அதுக்கு அங்கால போனீங்கன்னா கப்பல் நிற்குது. ஹாபரோட சேர்ந்துதான் அந்த இடங்கள்லாம் அந்த இடங்கள். இன்னும் கொஞ்சம் இருட்டி போச்சு. வீடியோ எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல. அங்க மட்டும் இருக்குது ஓடுறது. சமருக்கு இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். அதாவது இந்த இடம் வந்து என்ன சொல்றது, கொழும்புலட்ஸ் அங்கே இருக்குது, கோட்ஸுக்கு பக்கத்தில் இருக்குது. அதாவது வந்து அன்பவன் கோட்ஸ் பெரிய கோட்ஸ் பக்கத்தில் இருக்குது, மியூசியம் பக்கத்தில் இருக்குது. அதே கிட்டத்தான் இந்த பார்க்க, அதாவது ஹாபரோட சேர்ந்து பக்கம் ஹாபர், இந்த பக்கம் இந்த
பாருங்க, எல்லாம் மினக்கட்டு செய்திருக்கிறாங்க பாருங்க. அது விண்டர் 2 படினால குளிர் இருக்கிறதுக்கெல்லாம் பிடிச்சிருக்காங்க பாருங்க. எனக்கு ஜூம் பண்ண முடியாம கை விரைச்சு போச்சு. அது அங்கால அந்த இதுக்கு நேராக போனீங்கண்டா ஹாபர் கப்பல் நிற்கிறாங்கள. இதெல்லாம் தண்ணி ஒரு மேலே செய்து வச்சுக்கிறாங்க. சமருக்கு நல்லா இருக்கும். இதெல்லாம் இப்போ இங்கே இருக்கிற ஆக்களுக்குமே எங்கள் ஆக்களுக்குமே அந்த கனகாலம் இஞ்சா அந்த இந்த பக்கம் இப்போ நான் போட்ட இப்போ அவைகளுக்கும் தெரியுது இப்படியெல்லாம் செய்து வச்சுக்கிறாங்க. அந்த ரோட்டு இதெல்லாம் அப்படியே வச்சுருக்காங்க. சுற்றி வர இதெல்லாம் இந்த பக்கம் ரெஸ்டாரண்ட், இந்த கண்டம், அந்த அரசாங்க கண்டம் இருக்கு. இந்த இடத்து பாருங்க, சுற்றி வேற ஆக்கள் இருக்கத்தக்கதான் செய்து வச்சுக்கிறாங்க. சமருக்கு ஏனண்டா இந்த இடம் நீங்க சமருக்கு வந்தீங்கன்னா ஃபுல்லாக தான் இருக்கும். இருக்க இடம் இருக்கா சாக்கள் நல்லா இருக்கும் இருக்குல்ல. அதனால அவங்களுக்கு தெரிஞ்சு இப்படி செய்து வச்சுக்கிறாங்க. பாருங்க இவ்வளோ சுற்றி வரும். வரும். ஆனா நீங்க இந்த இடத்துல வந்து வீடுகள் எடுக்கிறண்டா இல்லாட்டி வீடுகள் வாடகை இல்லாட்டி ஏதாவது பயங்கர எக்ஸ்பென்சிவ் சரியான விலையான இடங்களுக்கு. இதெல்லாம் போனீங்கன்னு சொன்னா அங்கெல்லாம் ஹாபர், கீழே அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங், கப்பல்கள் இந்த பக்கம் பாருங்க. இதுக்கு போனீங்கன்னா பார்க்கிங் சைக்கிள் ஒரு இடம் இருக்குது. சைக்கிள் ஒரு இடம், பீச் செல்லுங்க, சைக்கிள் ஓடலாம். செம இருக்கு இந்த இடம், சும்மா சூப்பரா இருக்கும். ஒரு விளையாட்டிடம் பாருங்க.
இது வந்து விளையாட்டு பாஸ்கெட் பால் விளையாடுற இடம் இது. பார்த்தீங்கன்னா எப்படி சூப்பராக எல்லாம் செய்து வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட வந்துட்டோம் எண்டுக்கு. பாருங்க, கோட்ஸ் வந்து இதுக்கெல்லாம் கோட்ஸ் இருக்கு அந்த பக்கம். இது ஒரு அணைக்கான இது அரசாங்க சம்பந்தப்பட்ட பில்டிங் இருக்கலாம், தெரியல. முந்தையில போன் காவன் இருந்தது. போன் காவன்னா எங்களுக்கு வீடு தாரடு ஒரு ஆஃபீஸ் இருந்தது. இப்போ இருக்கு வரையில் கண்ணகாலத்துக்கு போகிறேன். நான் இப்போ 10 வருஷத்துக்கு மேலே வந்து எல்லாம் பதஞ்சினான். இருக்கு தெரியல. ஸோ இவ்வளவுதான். பாருங்க, இப்போ அந்த இடத்துல இருந்து விளையாட்டுதான், பாஸ்கெட் விளையாடுறோம். பாருங்க, அந்த தொங்கலுக்கு நான் தொங்கல இருந்து இங்கே வந்துட்டு வந்தது. எனக்கு சூம் பண்ண முடியாது இருக்கு. என்னண்டா காய்புராஜி போச்சு. ஓகே, இவ்வளவுதான். இதில் வந்தாப்புல ஒரு கப்பல் ஒன்று நிற்குது. பின்ன கப்பல் தான் நாயக்கன். உள்ளுக்குள்ள போய் பார்க்கலாம் போல. இது வந்து இந்த இடம் வந்து டூரிஸ்ட் பிளேஸ் தான். வெயில் அடிக்குது. இல்லை பார்த்தீங்கன்னா அது சின்ன பிள்ளைகள் விளையாடுற இடங்கள். சின்ன பிள்ளைகள் விளையாடுற இடங்கள் இப்போ புதுசாக எல்லாம் செய்து வச்சுக்கிறாங்க. அந்த இது கப்பல்லாம் எவ்வளவு நீள இடம். முந்தியெல்லாம் ஒரு பழமா அந்த இடமா மாதிரி இருந்தது. இப்ப எல்லாம் அப்படி புதுசா செய்திருக்காங்க எல்லாம். இந்த இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டூரிஸ்ட் பிளேஸுகள். அதனால எல்லாம் அப்படியே சூப்பராக செய்திருக்காங்க. அங்கே மட்டும் பாருங்க, இது வந்து நான் நிற்கிற இடம் வந்து குறும்புலட்ஸோட சேர்ந்த இடம் தான். அப்படி அது பெரிய ஏரியா இருக்காங்க இடங்கள்.
ஒரு பாருங்க இடங்களை பிடிச்சிருக்காங்க. இதுக்குள்ள என்ன இதுக்குள்ள கீழே பாருங்க ஆறு மாதிரி போகுது. ஆட்கள் வந்து கப்பல் இறங்கி கனகாலமா இந்த இடத்துக்கு வரையில எல்லாம் அந்த மாதிரி செய்யலாம். பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க விளையாட்டு அங்கால கப்பல் போகுது பாருங்க. சின்ன பிள்ளை என்று விளையாட்டு பாருங்க.
பார்த்தீங்கன்னா இது இப்போ சின்ன பிள்ளைகள் விளையாட புதுசாக செய்திருக்காங்க அந்த இடம். பாருங்க இந்த இடத்தை. அங்கால அந்த பக்கத்துல வந்து கப்பல் ஒரு ஆறு இருக்கு. ஜாலியாந்து விளையாட்டுகள் இதெல்லாம் புதுசாக செய்திருக்கிறாங்க அந்த இடத்துல வந்து. இது வந்து இந்த டூரிஸ்ட் பிளேஸ்ன்ற அப்படின்னால எல்லாம் நல்ல வடிவாக செய்திருக்கிறாங்க. இப்போ இந்த இடம் வந்து குறும்பிளட்ஸுக்கு பக்கத்துல தான். பாருங்க இதில் என்ன சூப்பராக செய்திருக்காங்கன்னு பாருங்க.
இத்தனை இந்த வீடியோ முடித்துக்கொள்கிறோம். இன்னும் ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய் பாய்.